அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களை தேட வேணாம், ரோய் த வியூ. இன்றைக்கு நடைபாதம் மூலம் மிக சிறந்த முறையில் நடந்து வந்து ஒரு வருடத்திற்கு முன்பு 2400 கிலோமீட்டரை கடந்து குருத்தலா மண்ணுக்கு பதுளையில் உறவினர்களோடு சில பாதைகளை கடந்து வந்து ஒரு பெருமையை சேர்த்து வந்தவர் தான் ரோய் த வியூ. அவருடைய இரண்டாவது கட்டமாக தற்பொழுது 3400 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 3400 கிலோமீட்டரை கடந்து இன்னும் 600 கிலோமீட்டர் மட்டுமே பாக்கி உள்ள நிலைமையில் தற்பொழுது பதுளை மண்ணுக்கு வந்திருக்கிறாரு. அவருடைய அடுத்த பாதை இன்ஷா அல்லாஹ் பண்டாரவல, ஹப்புத்தல, தியத்தலாவ, அதை தொடர்ந்து கொலம்புக்கு செல்றதுக்கு தயாராகி இருக்கிறார். அந்த சிறிய வேளையில் இவரை நாங்க ரோய் த வியூ என்ற மூலம் ஒரு சின்ன இனங்காணல் ஒன்றை நாங்க கண்டோம். அதோட அவரோட பேசுவோம். சின்ன ஒரு 2 நிமிடங்கள் 3 நிமிடங்கள் அவரை பத்தி. ரோய் த வியூ, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. உங்களோட இரண்டாவது கட்டமான 4000 கிலோமீட்டர் நீங்க நடந்து சென்றதுக்கான உங்களோட நோக்கங்கள் என்ன? இது முதல் ஒரு கட்டம் 2400 முடிச்சீங்க, அதே ஒரு சாதனை. உங்களுடைய வயதை நாங்க கேட்டு பார்த்தா 48 வயதுன்னு நாங்க அறிஞ்சோம். இந்த 48 வயதுல நீங்க இவ்வளவு சாதனையிலே புரியுறீங்க, பெரிய தியாகங்களை செய்யறீங்க, குடும்பத்தை விட்டுறீங்க, பிள்ளைகளை விட்டுறீங்க. இப்ப இந்த காலகட்டத்துல பிள்ளைகளை விட்டு, குடும்பத்தை விட்டு சிலர்கள் பொருளையும் இருக்கிறாங்க, வேலை வாய்ப்புகளோட. அப்ப இந்த காலகட்டத்திலேயே நீங்க 48 வயதுல இந்த நாடு முழுவதும் நீங்க நடைபாதை மூலம் சென்று கொண்டிருக்கிறீங்க. இதுல உங்களோட நோக்கம் என்ன? ஏன்னா நோக்கம் என்ன பெஸ்ட் நோக்கம் தான், எங்கட நாடு உண்மையில அழகான நாடு. இதுல 3 இன மக்கள் தான் வாழ்றாங்க. அதாவது தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் வாழ்றாங்க. அதாவது எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எதுவுமே எங்களுக்கு செய்யல. அதனால நாங்க 3 ஜாதி மக்களும் ஒன்று சேர்ந்து தான் எங்க நாட்டை தட்டி எழுப்ப வேணும் இல்லையா? அதுதான் என்ன முதல் நோக்கம். நாங்க ஒற்றுமை சமாதானத்தை கொண்டு வரணும், பெஸ்ட் நோக்கம் அது. ரெண்டாவது என்னன்னு சொன்னா, இப்ப எந்த வயசு ஏஜுக்கு மாதிரி எனக்கு 48 வயசு. 48 வயசுல சும்மா நாங்க உதாரணத்துக்கு சும்மா ஒருத்தர் கூப்பிட்டு, ஒரு 18 வயசு ஏஜுக்கு போயின்னு கூப்பிட்டு, நீங்க இன்னைக்கு இருந்து பஸ் ஸ்டாண்ட் பார்சல் கொடுத்துவாங்கன்னு சொன்னது, அந்த போட்டு எப்படி ஒரு வண்டியில தான் போகுது, கொஞ்சம் பைக்ல வீல தான் போகுது, நடந்து போற இல்ல. ஏன்னா வயசுக்கு 48 வயசுக்கு 4000 கிலோமீட்டர் நடக்கணும்னு சொல்ல ஒரு உதாரணம் தான். இந்த நாட்டுக்கு ஒரு உதாரணம். என்னைய பார்த்து இந்த போத வஸ்துல இருக்கிற சாமான இந்த போத வஸ்து பாய்க்கிற இருக்கிறவங்க என்னைய பாக்குறதா இருந்தா டிக்டாக்ல, பேஸ்புக்ல, யூடியூப்ல அவங்க என்ன கண்டா யோசிக்கணும். 48 வயசு ஏஜ் ஒத்து செய்யணும்னு சொன்னா எங்களுக்கு இல்ல. அப்ப நாங்க இது யூஸ் பண்றதால தான் எங்களுக்கு இதே இல்லை. நாங்க இது கொஞ்சம் பிளாக் பண்ணி போட்டு நாங்க ஒன்று செஞ்சு பார்க்கணும், அப்படி வர வேணும். அது யூஸ் பண்ணாத பிள்ளைகள் என்னைய தொடரணும். அதாவது என்னை உதாரணம், நான் உதாரணமா இருக்கேன் எங்க நாட்டுக்கு. இத்தனை என்ன ஒரு குறிக்கோள். இப்ப நான் இந்த பயணத்தை முடிச்சுட்டு யாரோ ஒருத்தர் ஜனாதிபதியோ மந்திரியோ யாரோ ஒருத்தர் மினிஸ்டரோ என்னை கூப்பிட்டு அவங்களோட நோக்கம் என்னன்னு கேட்டா, நம்ம என்ன சொல்றேன் உங்களுக்கு இது நீங்க செஞ்சு இப்ப 4000 நடந்திருக்கீங்க, உங்களுக்கு இதுல என்ன எதிர்பார்க்குறீங்க? நான் எதிர்பார்க்கறது ஒன்று தான், எனக்கு அரசாங்கத்தால ஜொப்போட தான் எதிர்பார்க்கிறேன். அந்த ஜொப் எப்படி வேணும்? பிடி முறையில, விளையாட்டுத்துறையில தான் எனக்கு ஜொப் வேணும். எனக்கு அது சிலர் கிடைக்கிறது இல்லது, அது அப்புறம் எனக்கு விளையாட்டுத்துறையில எனக்கு ஒரு ஜொப் ஒன்று வேணும். நான் முன்னுக்கு இருந்து எங்க நாட்டுல ஜாதி பேதம் என்று எல்லா பிள்ளைகளுக்கும் ஒலிம்பிக் முறையில நான் ட்ரெயின் பண்ண வேணும். இது என்ன அந்த காலத்துக்கு ஆசை உண்டு. இந்த ஆசையை கொண்டு தான் சென்ற வருடம் நான் 10 மாசம் நான் 2004 கிலோமீட்டர் நடந்தேன். அது எல்லாரும் தெரியும். இது கடைக்கு நான் போனேன், உங்களுக்கு சந்திச்சேன், பேசினேன். நீங்க உண்மையில ஏற்பாடு செஞ்சு தந்தீங்க, இப்ப இது 4000 நடக்குது. அது மாதிரி ஒரு ஏற்பாடு தான். பாப்பா இன்ஷா அல்லாஹ் சரி வரும் நினைக்கிறேன். இது கட்டாயம் நாங்க துவா செய்வோம். 2400 கிலோமீட்டர் நீங்க நடந்து முடிஞ்சோ. அந்த நடந்து முடிஞ்சதுல உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் நடந்துச்சா? இல்லாட்டி பிரயோஜனம் ஒன்று நடக்கலையா? இல்லாட்டி நீங்க உங்களோட ஒரு ஃபிட்னஸ் மட்டுமா உங்களோட டெவலப் பண்ணி கொண்டீங்க? அந்த பக்கத்தை கொஞ்சம் நாங்க சொல்றோம். அந்த பக்கம் சொன்னா, நான் போன பயணம் 2400 கிலோமீட்டர் நடந்து இதே எண்ணத்தை கொண்டு நடந்து. ஆனா அவங்களுக்கு சின்ன ஒரு இந்த வீக் பாயிண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா, நான் எல்லாத்துக்கும் அறிவிச்சது கின்னஸ் ஆபீஸ்க்கு நான் அறிவிச்சு இல்ல. அப்ப நான் தேவையான எல்லாம் செஞ்சுக்கிட்டு அப்படி எல்லாம் எனக்கு பயணம் முடிஞ்சப்போ கின்னஸ் ஆபீஸ்க்கு போனேன். அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க இது எங்களுக்கு முதல்ல தெரிஞ்சு போயிட்டு சொன்னா உண்மையிலே அதுக்கு எங்களுக்கு ஏற்பாடு செய்ய இருந்துச்சு. அது நீங்க தவறு ஒன்று தான் 99 சரி செஞ்சு ஒன்று தான் மிஸ் ஆயிடுச்சு. அதுதான் மெயின் பாயிண்ட் ஆயிடுதான். ஏழ்மா இருந்தா உங்களுக்கு எங்கட அரசாங்கத்தால கின்னஸ் ஆபீஸ் செய்யணும்னு சொன்னா நீங்க இன்னொரு செய்யுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு நான் அதை ஏற்றுக்கொண்டேன், உண்மையில ஏற்றுக்கொண்டேன். அப்ப அவங்க எவ்வளவு போட்டு தரேன், நான் உங்களுக்கு எவ்வளவு போடணும் அவ்வளவு போட்டுத்தாங்கன்னு. அப்ப 5000 கிலோமீட்டர் தான் சில ஆரம்பிச்சாங்க இந்த செய்யறதுக்கு. எனக்கு 5000 கிலோமீட்டர் எங்க நாட்டுல இடம் போகுது, 5000 கிலோமீட்டர் போறதுக்கு. எங்க நாடு சிறிய நாடு தானே. அது போல செஞ்சு இந்திய அளவுக்கு 4000 கிலோமீட்டர் செஞ்சு தந்துக்கிறாங்க. இப்ப நான் போற ஒரு சாதாரண இப்ப ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டு நிக்கிறேன். அந்த நேரத்துக்கு ஆர்மியால, நேவியால, எஸ்டிஎஃப்ல, போலீஸால என்னை பாதுகாப்பு போட்டிக்கு மாதிரி அவங்களும் என்னை கண்காணிச்சு தான் நிக்கிறாங்க. 5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தான் உட்படுமே அவங்க. அதுக்காக இல்ல, அந்த 5 கிலோமீட்டருக்கு மார்க் பண்ணிக்குவாங்க அவங்க. நான் இந்த பயணத்தை சம்பூர்ணம் முடிக்கக்குள்ள சாட் அவங்க கையில் இருக்குது.
அது இப்ப எனக்கு சாட் தேவையில்லை. அப்ப நான் எப்படி உண்மையா நடந்தேன்னா இல்லையான்னு அவங்க தெரியும். சாதாரண சொல்ல போனா சொன்னது நீங்க கூட ஒரு சிகரெட் அடிக்கலாம். எனக்கு நான் உதாரணம் சொல்றாரு, எனக்கு தெரியும். நான் நடக்கிறது தான் எனக்கு தெரியும். எனக்கு இப்ப இந்த கெம் வச்சிருக்கேன் சரி, அவரு சிகரெட் அடிக்க கூடும். அவங்க அந்த முறை தான் வந்து எனக்கு கண்காட்சி நிக்கிறாங்க. அதனால நான் இனி அல்லாஹ்வுக்கு பயந்து நான் உண்மையா நடந்துட்டு தான் நிக்கிறது. நான் அது ஒண்ணு நடக்கிறதோ இல்லையோ அது அல்லாஹ் போறோம் கையில. ஆனா நான் செய்யறது சரியா செஞ்சு நிக்கிறேன். கட்டாயமோ இப்போ தற்போது எத்தனை கிலோமீட்டர் முடிச்சிருக்கீங்க? இப்ப எனக்கு என்னைய பொறுத்த அளவுல வந்து இப்ப சாட் அவன கையில இருக்குது. ஒரு 3300 மாதிரி முடிஞ்சிருக்குது. போன பையன் வந்து ஏன் சார் போன பையன் 2600 வந்து நான் வந்து முடிச்ச வந்து 26 நாள்ல. அப்ப அந்த டைம்ல வந்து நான் சரியான எனக்கு ஆள் 2 டேமேஜ் ஆகி நான் அந்த கொஞ்சம் அந்த இக்கட்டான சூழ்நிலை ஆகிருந்தது. அது எல்லாரும் தெரியும், வீடியோ எல்லாம் போட்டுருந்துச்சு. ஆனா மாசலான்னு சொல்லி அப்ப அந்த டைம்ல வந்து கிலோமீட்டர் கணக்கு போறது போறோம் 60, 70, 80 போயிட்டு இருந்தேன். இந்த பையன் அலர்ட் கொண்டு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. காலைல கொஞ்சம் டேமேஜ் தான். ஆனாலும் நான் போற தனியா போற சுட்டி அந்த எனக்கு பின்னுக்கு ஒத்துரும் இல்லையன்ற அந்த நம்பிக்கையோட வந்து நான் போறது ஸ்பீட். அதாவது இப்ப நான் இப்ப 31 நாள் சொல்றது கொஞ்சம் 3300 முடிஞ்சிருக்கு நான் நினைக்கிறேன் டாகர். ஏன்னா இப்ப நான் வந்து தூரத்தை பொறுத்து இப்ப அடுத்து எனக்கு போற வட்டையை பார்க்க எனக்கு அந்த அளவுக்கு விளங்குது. மாஷா இப்ப என்ன 14 நாள் இருக்குது. இப்ப இப்படி போயிட்டு இருந்த சொன்னா எனக்கு ஒரு 10-12 நாள் இன்ஷால்லா முடிச்சுக்கிறேன் நம்பிக்கை. நாங்கள் துவா செய்யறோம் 4000 கிலோமீட்டர் நடைபாதத்தை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில நல்ல விதமா முடிக்கிறதுக்கு. மற்றது ரோஹித் வியூ மூலம் தான் அவரு எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணி கொண்டு போறாரு. கட்டாயம் அவர் ஒரு கிண்ண சாதனையை படைக்கிறதுக்காக வேண்டி இந்த உழைப்புகளை அவருடைய தியாகங்களை செஞ்சு கொண்டிருக்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் இதை பாக்குற அனைவரும் அவங்களுக்கு எந்தெந்த ஊருக்கு வாராரோ அவருக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுத்து ஒரு மோட்டிவேஷனை கொடுத்து முன்னுக்கு தள்ளி இன்ஷா அல்லாஹ் அவருடைய நோக்கத்தை நாங்க செஞ்சு வைப்போம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அது போலதான் வந்து இந்த நான் டிக்டாக் பேஜ் நிக்கிறேன். சிலவங்க என்ன பேஜ் தெரியாம இருக்கும். அவங்க சிலவங்க கேட்கறாங்க வந்து நீங்க உங்களோட ஒண்ணுமே வருதுன்னு கேட்கறாங்க. சிலவங்க வந்து டிக்டாக் பாவிக்கிறீங்க இல்ல, சிலவங்க வந்து யூடியூப் மட்டும் பாவிக்கிறாங்க, சிலவங்க வந்து FB மட்டும் பாவிக்கிறாங்க. ஏன்னா டிக்டாக் வந்து ஐடி வந்தான் ரோஹித் வியூ 7 அடிச்சிங்கன்னு சொன்னா என்ன சம்பூர்ணமாக நான் போற பயணம் நான் இப்ப எவ்வளவு நடந்துக்கிறேன், எத்தனை கிலோமீட்டர் நடந்துக்கிறேன் சம்பூர்ணமா பாத்துக்கலாம். அது நீங்க பண்ணிக்கோங்களே டிக்டாக் கட்டாயம் ரோஹித் வியூ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அவரை தேடவானா சப்போர்ட் பண்ணுங்க. எங்களையும் அப்ப தேட வேண்டாம். நாங்க நிக்கிறது இப்ப வந்து பதுல மண்ணில வந்து மேக்ஸ் மொபைல்ல வந்து மனாசிட் அவங்க கடைதான் நிக்கிறோம். ஜஸாக்கல்லாஹ். அப்ப எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ்.